நீரும் நிழலும் இழப்பதையும் நெல் கட்டும் பேர் புகழும் பெருவாழ்வும் வரும் திருவும் வாழ்நாளில் வஞ்சம் இல்லாதவருக்கு என்றும் தருவு சிவந்த தாமரை ஆழ்வான் செந்தாமரை மலர் வீட்டுக்கும் திருமகள் வெயிலில் வருபவருக்கு நீரோடு கூடிய நிழல் நிழலாம் கட்டுக்கட்டாக நிழல் போட்டு நல்ல பெயர் புகழ் பெருமையுடன் வாழும் வாழ்வு நல்ல மக்களுடைய ஊர் வளரும் செல்வம் ஆகியவற்றை நெஞ்சில் வஞ்சம் இல்லாதவருக்கு வழங்குவாள். அப்படிப்பட்ட இந்த திருச்சபையில் ஒட்டுக்கூடிய பெரியவர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள், அறிஞர்கள், அரசு ஊழியர்கள், தாய்மார்கள், மாணவ செல்வங்கள் ஆகிய அனைவருக்கும் இந்த சிறியவனின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒன்றை நினைக்கின் அது ஒளிந்து தொன்றாகும் அன்று அதுவரை வந்த இதும் ஒன்று இணையாத முன்வந்து நெருப்பில் இருக்கும் இணையாடு வீசல் செயல். ஒரு செயலை நினைத்து நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நினைத்த செயலை கைகூடி வருதல் உண்டு, பாராக அது ஒன்றி நினையாத செயல் தானே அதுவும் முற்றிலும் உண்டு. அனைத்தும் இணையாடு வீசல் செயல் என்னால் ஒன்றுமில்லை. அதுபோல் நான் இந்த துறைக்கு வருவேனா என்பது ஒரு கனவாகவே இருந்தாலும் என்ன மேடையில் நிறுத்தி எள்ளக்கு பார்க்கும் தங்களெல்லாம் ஈசனாகவும் கடவுளாக நினைந்து அடியை ஏற்று தாங்கி நடத்திக் கொண்டக்கூடிய கதாபாத்திரத்தில் பிழை இருந்தால் அடியை மன்னித்து ஆசி வளைமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு என் கலைப்பணி தொடர்கிறேன். நன்றி 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 கண்ட வணக்கம் உள்ள என்னை இந்த கிராமத்துக்கு வரவழைத்து இந்த கிராமத்து நிர்வாகிகள் அனைத்து அத்தனை அன்புள்ளத்திற்கும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அருமையினர் அவர்களுக்கும் என் சார்பும் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அருமையான ஒளிபெருக்கி நிலைத்தாருக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அத்தனை அன்பு சார்ந்த உறவுகளுக்கும் என் சார்பும் நான் சார்ந்து கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அந்த ஆதி பராசக்தி உமையில வணங்கி பின்ன பணி தொடருவோம். அம்மா தாயை சமயபுரத்தாடி பரம்பலூர் காளியை மதுரை மீனாட்சியை அருள்வாய் காஞ்சி காமாட்சியை காசி விசாலாட்சியை அன்பாய் என்னை ஆதரித்து அழல் கழிந்து அடியவனை காப்பாற்று. பிள்ளை சிதம்பர பத்தினியே, நெல்லையில் வாழும் பத்தினியே, உன் திருவடி மல்லரினை தொழுதிடுவேன். திருவரில் உரிந்தனை காப்பாற்று. ஓங்கார பொருள் நீதானே, உலகம் என்பது நீதானே, காணும் இயற்கை காட்சிகளும் காற்று மழை நீதானே. அம்மா தாயே, உன்னை வேண்டி அழுதிடும் என்னை தாளாட்டி, அம்மா தாயே, உன்னை வேண்டி அழுதிடும் என்னை தாளாட்டி அன்புடன் ஞான பாலூட்டி அகத்தில் இருளை போக்கிடுவாய். ஓம் சக்தி பராசக்தி. நிறைந்த மனசு உனக்கு தாண்டி மகமாய் உன்னே நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் சுகமாகி மறைகள் விதை சொல்லுமடி மகமாய் கண்ணில் தொட்டியங்குளம் தெரியுதடே மகமாயே. நமையால் நாயகியாமல் மகமாய் கண்ணிமை போல காத்திடுவாள் மகமாய். உமையவள் அவளே, இவன் மான் மகளே, சமயத்தில் வருபவள் அவளே, எங்கள் சமயபுரத்தாள் அவளே. இசை களையாவும் தந்தருட வேண்டும் என் குலதெய்வமே மகமாயே. தஞ்சமென்று உன்னை சரணடைந்தேன் தந்தை முத்துமாறே. முத்த விடைகளை கழித்தெறிவாய் தாய் மகிழனிலே முண்டக கண்ணி கோலவிழி பத்திரகாளி வேண்டும் வரம் தருவாள் என் தாய் வேகாட்டு கருமாறி. ஆத்தா கருமாறி கண் பார்த்தால் போதும், பார்த்தாள் வினை தீரும், பாவம் எல்லாம் பறந்தோடும். காத்தாகி மகமாகி கருணை தெய்வமாகாளி
தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும் இந்த மனிதனுடைய மனநிலைமை பாத்தீங்க அப்படின்னா 3 இடங்களுக்கு போன பிறகுதான் அதை உணரக்கூடிய தன்மை வருமா. எந்த இடம் அந்த 3 இடம் அப்படின்னா, ஒன்று பார்த்தோம் அப்படின்னா மருத்துவமனை, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா சிறைச்சாலை, மற்றொன்று எங்க அப்படின்னு பார்த்தோம்னா மயானம் என்று சொல்லக்கூடிய இடுகாடு. இந்த 3 இடங்களுக்கு போன பிறகுதான் இந்த மனிதனுடைய மனநிலைமை உணரக்கூடிய தன்மை வருமா. எப்படி அப்படின்னா, இன்னக்கூடிய காலகட்டத்துல ஒரு பரபரப்பான உலகத்துல அந்த அவசரமான உலகத்தை காலையில வரவரப்பா எந்திரிச்சு எங்க ஓடுறோம் அப்படின்னா வேகமா பணத்தை மட்டுமே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம். பணத்தை மட்டுமே சம்பாதிக்கிற நோக்கத்தோட ஓடிட்டு இருக்க நாம தன்னுடைய உடல்நிலை கவனிக்க மறந்துடுறோம். அப்படி உடல்நிலை கவனக்குறைவு காரணமாக உடல்நிலை சரியில்லை வச்சுங்களே, மருத்துவமனையில போய் படுத்த பிறகு மருத்துவர்லாம் பரிசோதனை பார்த்த பிறகு எங்களால முடிஞ்சபடி முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், இதுக்கு மேல எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லி கையை விரிச்சிருவாங்க. ஆனா நாம என்ன கேட்போம் அவர்கிட்ட அப்படின்னா, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஆளா இருந்தா மட்டும் போதும், உயிரை காப்பாத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்போம். ஏன் என்ன காரணம் அப்படின்னா, பணத்தை எந்த வழியில எப்படி வேணாலும் சம்பாதிச்சு விடலாம், ஆனா அந்த உயிர் முயற்சி அப்படின்னா சம்பாதிக்க முடியுமா? முடியாது. வேறு ஒரு உயிரின உற்பத்தி ஆகலாம், ஆனா இதே உயிர் போன உயிர் வரும் அப்படின்னா வராது. அதனால இந்த உடலுக்குரிய தன்மை எங்க வரும் அப்படின்னா, மருத்துவமனையில படுக்கறையில படுத்திருக்க பொழுதுதான் இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல உடல்நிலை கவனக்குறைவு இல்லாம இருக்கக்கூடாது, கவனத்தோடு நம்ம உடல்நிலை பாதுகாத்து வச்சுக்கணும், எந்த ஒரு நோய் நொடி இல்லாம இருக்கதான் சிறப்பு, அதுதான் நல்ல விஷயம் அப்படிங்கிற உணர்வுடைய தன்மை எங்க வரும் அப்படின்னா மருத்துவமனையில படுக்கறையில படுத்திருக்கும் போது அந்த நினைப்பு வருமா. இன்னொரு விஷயம் எங்க அப்படின்னா, இந்த தவறுகள்லாம் பண்ணி சிறைவாசம் அனுப்பிச்சிருக்க சிறை கைதிகள், அவர்களுக்கு என்ன எண்ணம் வரும் அப்படின்னா, கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்திருந்தோம்னா, நாம இந்த இவ்வளவு பெரிய தவறை பண்ணாம இருந்திருந்தோம் அப்படின்னா நமக்கு இவ்வளவு பெரிய சிறைவாசத்தை அனுபவிச்சிருக்க அவசியமே கிடையாது. வெளியிருந்து தன் மனைவி மக்கள் தன் குடும்ப உறுப்பினர்களோடு தன் நண்பர்களோடு சேர்ந்து இருப்பதுதான் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி உணரக்கூடிய தன்மை எங்க வரும் அப்படின்னா சிறைவாசம் அனுபவிக்கும் பொழுதுதான் வரும். இன்னொன்று எங்க அப்படின்னா, மயானம் என்று சொல்லக்கூடிய இடுகாட்டிற்கு ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவருக்கு எத்தனையோ பணம் புகழ் பேரு செல்வாக்கு எத்தனையோ வீடு வாசலுக்கு எவ்வளவு இடங்கள் வாங்கி போட்டிருக்கலாம், ஆனா ஒரு மனிதன் இறந்துட்டான்னு வச்சுங்களேன், அடக்கம் செய்ய பொழுது மற்றவெல்லாம் பேசக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னா, இவ்வளவு இடம் வச்சிருந்தாரு, அத்தனை வீடு வாசல் இருக்குது, இவ்வளவு செல்வாக்கெல்லாம் இருக்குது, பேரு புகழ் இருக்காரு, ஆனா எத்தனை இருந்து என்னத்துக்கு ஆகுது, ஒன்றும் இல்ல வேறு ஆளாதான் போறாரு அப்படிங்கிற உணரக்கூடிய தன்மை எங்க அப்படின்னா மயானம் என்று சொல்லக்கூடிய இடுகாட்டுக்கு போன பிறகுதான் உணரக்கூடிய தன்மை வருமா. ஆனா அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் புத்திமதி சொன்னாலும் இந்த மனிதனுடைய மனிதனே அதை கேட்கக்கூடிய தன்மையிலே இருக்காது, அதை உணரக்கூடிய தன்மையில இருக்காது. பட்ட பிறகுதான் தெரியும் அப்படிங்கிற விஷயத்தினால அந்த இடங்களுக்கு போன பிறகுதான் அந்த உணர்வு தன்மை ஒரு சொல்லி வச்சாங்க. அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச காலகட்டத்துல ஒருவருக்கு அன்பை மட்டுமே பரிமாறிக்கொண்டு உள்ளன் போல இருப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் மரம் காத்திருந்து பாரு ராஜா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் மரம் காத்திருந்து பாரு ராஜா,
நீ ஆற்று வெள்ள பொழுது ஓடுறாதா நெஞ்சம் ஒன்று நேர்மை ஒன்று ஓடுறாதா ஆற்று வெள்ள பொழுது ஓடுறாதா அடிமையின் உடம்பில் தன்னதற்கு தினம் அத்தப்பட்ட தோளைக்கு எண்ணமெதற்கு அடிமையின் உடம்பில் தன்னதற்கு தினம் அத்தப்பட்ட தோளைக்கு எண்ணமெதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொண்டு வந்த கிட்டடாம் நீதி முறுக்கு நெஞ்சம் ஒன்று நேர்மை ஒன்று ஓடுறாதா நிரந்தரம் காத்திருந்து பாருராதா அண்ணாந்து போகின்ற மாளிகை கட்டி அதன் அருகில் ஓலை கூடத்தை கட்டி அண்ணாந்து போகின்ற மாளிகை கட்டி அதன் அருகில் ஓலை கூடத்தை கட்டி பொன்னான உலகிற்கு பெயர் விட்டான் பொன்னான உலகென்று பெயர் கேட்டான் இந்த முடி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும் நெஞ்சம் ஒன்று நேர்மை ஒன்று ஓடுறாதா நிரந்தரம் காத்திருந்து பாருராதா உண்டு உண்டு என்று நம்பி காலையிடு இங்கு உன்னை விட்டால் பூமியிலிருந்து கவலை விடு உண்டு உண்டு என்று நம்பி காலையிடு இங்கு உன்னை விட்டால் பூமியிலிருந்து கவலை விடு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து ரெண்டு ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமிர்த்து அதில் நீதி உன்னை தேடி வரும் மழை கொடுத்து நெஞ்சம் ஒன்று நேர்மை ஒன்று ஓடுறாதா நிரந்தரம் காத்திருந்து பாருராதா அந்தி அந்தி வாழ்ந்தது போதுமாதா நீ ஆற்று வெள்ள பொழுது ஓடுறாதா நெஞ்சம் ஒன்று நேர்மை ஒன்று ஓடுறாதா நிரந்தரம் காத்திருந்து பாருராதா நாரதர் புரிந்து கொள் நாமும் வெடுவனாக மாறி இந்த வனத்திற்கு வந்து விட்டோம் இந்த அடர்ந்த வண்டி பார்க்கும் பொழுது பள்ளியாகப்பட்டவள் இங்குதான் உலாவிக் கொண்டிருக்க வேண்டும் என எண்ணம் தோன்றுகிறது இந்த அடர்ந்த வண்டி பார்க்கிற பொழுது ஆட்கள் நடமாட்டம் சத்தம் எது மோசி வருகிறதா என்று உற்று நோக்குவோம் சத்தம் எது மோசி வருகிறதா ஆளும் சோ ஆளும் சோ ஆளும் சோ என்று ஆகிலிட்டுக் கொண்டிருக்கிறாள் இந்த குரலுக்கு சொந்தக்காரி யாராக இருக்க வேண்டுமாகி வள்ளியாகத்தான் இருக்க வேண்டுமாகி இங்கு துள்ளி குறித்து ஓடக்கூடிய நதிகளை பார்க்கின்ற பொழுது பூத்துக் கொள்ளக்கூடிய நந்தவளை பார்க்கின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய மரத்தொத்தி பறவைகள் எல்லாம் மரத்தை கொத்தி துளியிடுவது போல என் உள்ளத்தை கொத்தி துளியிட்டுக் கொண்டிருக்கிறது அண்டவரிடத்திலே அதை விரிவாக சென்று காதோரமாக ரகசியமாக சொல்ல வேண்டும் எப்படி என்று பார்த்தால் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே உனக்கு மட்டும் ரகசிய சொல்வே அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லி விடாதே எனக்கு மட்டும் சொந்தமல்லவா எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தமல்லவா உனக்கு மட்டும் ரகசிய சொல்வே அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே வந்து நின்றாள் வாசலின் மேலே கண்டு கொண்டே கண்களினாலே வந்து நின்றாள் வாசலின் மேலே கண்டு கொண்டாள் கண்களின் மேலே வந்து நின்றாள் வாசலின் மேலே கண்டு கொண்டே கண்களினாலே பூமுடித்தே பூங்கலின் மேலே பொட்டு வைத்தே நாதகினாலே உனக்கு மட்டும் ரகசிய சொல்வே அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே
மட்டும் ரகசிய சொல்வேன் அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே எனக்கு மட்டும் சொந்தமல்லவா எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த வந்தமல்லவா உனக்கு மட்டும் ரகசிய சொல்வேன் அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே யாரோ ஒரு ஆடவன் அங்கும் உள்ளாவிக் கொண்டிருக்கிறார் அண்ணவனை சந்திப்பதற்கு முன்பதாக கள்ளா இதயம் வைத்து கடும் விசத்தால் கண் அமைத்து கணக்கில்லா பொய்களுக்கு காரணமாய் நாக்கமைத்து கள்ள உருவம் வைத்து கண்ணக்கோள் கை அமைத்து நல்லவரென்றே சிலரை உலகம் நடமாட விட்டதையா காதலுக்கு 4 கண்கள் கள்வனுக்கு 2 கண்கள் காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை காதலுக்கு 4 கண்கள் கள்வனுக்கு 2 கண்கள் காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை காதலுக்கு 4 கண்கள் கள்வனுக்கு 2 கண்கள் காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை காதலுக்கு 4 கண்கள் காதலுக்கு 4 கண்கள் கள்வனுக்கு 2 கண்கள் காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை காதலுக்கு 4 கண்கள் யாரோ ஒரு ஆடவன் அங்கு உள்ளாவிக் கொண்டிருக்கிற அண்ணவனை சந்திக்கலாம்